கீழக்கரை ஓட்டோமான் வரலாற்று தொடர்புகள். 1. கடல்சார் வணிகத்தின் முக்கியத்துவம். கீழக்கரை பாண்டியர் காலம் முதலே ஒரு மிகச்சிறந்த வணிக மையமாக திகழ்ந்தது. குறிப்பாக முத்துக்குளித்தல் பேர்ல் ஃபிஷரி தொழிலில் கீழக்கரை உலக புகழ் பெற்றது. ஓட்டோமான் பேரரசின் உயர்குடி மக்களும் சுல்தான்களும் விரும்பிய உயர்தர முத்துக்கள் மன்னார் வளைகுடா மற்றும் கீழக்கரை பகுதிகளிலிருந்து அரபு வணிகர்கள் மூலம் அங்கு கொண்டு செல்லப்பட்டன. 2. கப்பல் கட்டும் கலை. தென்னிந்திய கடற்கரையில் குறிப்பாக கீழக்கரையில் இருந்த மரக்கலங்கள் டோஸ் கட்டும் தொழில்நுட்பம் அரபு மற்றும் ஓட்டோமான் மாலுமிகளால் பெரிதும் மதிக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்ப பரிமாற்றம் இரு பகுதிகளுக்கும் இடையே ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கியது. 3. ஆன்மீக மற்றும் கல்வி தொடர்பு. நீங்கள் குறிப்பிட்டது போல கீழக்கரை ஒரு முக்கியமான இஸ்லாமிய கல்வி மையமாக அருசியா மத்ரசா போன்றவை விளங்கியது. அக்காலகட்டத்தில் ஹஜ் பயணத்திற்காக கடல் வழியாக சென்ற கீழக்கரை வணிகர்கள் மற்றும் அறிஞர்கள் ஓட்டோமான் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த மக்கா மற்றும் மதினா நகரங்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தனர். அங்குள்ள அறிஞர்களுடன் ஏற்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் கீழக்கரையின் கலாச்சாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தின. ஒரு கூடுதல் தகவல். வரலாற்று ஆய்வுகளின்படி போர்த்துகீசியர்கள் இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த முயன்றபோது அவர்களுக்கு எதிராக ஓட்டோமான் கடற்படையின் உதவியை உள்ளூர் முஸ்லிம் வணிகர்களும் தலைவர்களும் நாடியதாக குறிப்புகள் உள்ளன. இது கீழக்கரை போன்ற வணிக நகரங்களுக்கு பாதுகாப்பாகவும் அமைந்தது. கிழக்கரை கடலின் மணலை கூட எண்ணிவிடலாம். ஆனால் அந்த கடலில் வழியாக வந்த வணிகர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாதது. கடல் என்பது நாடுகளை பிரிப்பதில்லை, அது கலாச்சாரங்களையும் வணிகத்தையும் இணைக்கும் ஒரு பாலம். உங்கள் பதிவு கீழக்கரையின் அந்த பெருமைமிக்க வரலாற்றை மிகச் சிறப்பாக நினைவுபடுத்துகிறது. பகிர்ந்தமைக்கு நன்றி. SAK முசப்பிகு.